மறுபடியும் இந்த நாளில நம்ம கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் மூலமாக தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 750 நாட்களுக்கு மேலாக நம்ம இப்படி ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது இந்த மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், கர்த்தருக்காக வைராக்கியமாகி எழும்ப முடிகிறது என்று நிறைய பேர் சொல்றீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் இந்த கூட்டம் மாத்திரம் இல்லாவிட்டால் நான் பைத்தியமாகி இருப்பேன் என்று சொல்லி நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். உண்மையிலே உங்களை வாழ வைக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசி நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீங்க எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். தனித்தனியாய் ஒவ்வொருவரோடும் கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நீங்க கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை குறித்து நம்ம தியானிக்க தொடங்கின நாம் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தியானித்து கொண்டிருப்பது உண்மையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஆண்டவர் மாத்திரம் உயிரோடு இல்லாதிருந்தால், ஆண்டவர் மாத்திரம் இன்னைக்கு உயிர் தெழாவிட்டால், ஆண்டவர் மாத்திரம் மரித்தோரில் இருந்து எழும்பாதிருக்காவிட்டால் நம்ம வாழ்றது வீண், நம்ம பிரசங்கிக்கிறது வீண், எல்லாமே வீண் என்று பவுல் சொல்லுகிறார் இல்லையா? உண்மைதான். ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார். நம்மை வாழ வைக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுந்த தேவன் பேசின வார்த்தைகள், என்ன வார்த்தைகளை பேசினார், உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்னென்ன வார்த்தைகளை பேசி மக்களை தைரியப்படுத்தினார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அழுத மரியாளை பார்த்து அழாதே என்று சொன்னவர், பெயர் சொல்லி மரியாளை என்று அழைத்த தேவன். அது மாத்திரமல்ல, சமாதானம் என்று சொன்ன தெய்வம், பயப்படாதிருங்கள் என்று சொன்ன தெய்வம். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேசின வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அல்லவா? ஏதோ ஆண்டவர் அன்றைக்கு பேசினார் என்பதற்காக அல்ல, அதே வார்த்தைகளை இன்றைக்கும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானமற்ற பயப்படுகிற கலக்கத்தின் மத்தியில் இருக்கிற நம்மை பார்த்து இன்றைக்கும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் தான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேசி ஒரு வார்த்தை. அதைத்தான் நான் இப்பொழுது வாசித்து தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 21:6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இந்த இடத்திலே பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். மரியாளோடு கூட கர்த்தர் பேசினார்,
பேதுருவோடு கூட பேசினார். சீஷர்கள் 11 பேரும் இருந்த, அதாவது 10 பேர் இருந்த பொழுது அவர்கள் மத்தியில வந்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். 11 பேர், அதாவது தோமாவும் இருந்த பொழுது அந்த 11 பேருக்கு முன்பாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொருவருக்கு தரிசனமானதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல திபேரியா கடற்கரையில மீன் பிடித்து கொண்டிருந்த இந்த பேதுருவும் அவனோடு கூட வந்த சீஷர்களுக்கும் ஆண்டவர் தரிசனமாகி புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொன்ன பொழுது அந்த நேரத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் அந்த வலதுபுறமாக, படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிப்போமா? திரும்பவும் வாசியுங்களே, 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமேன். வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படியே போட்ட பொழுது திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க கூடாதிருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனையான ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? கடந்த ஜூம் மீட்டிங்ல கூட இந்த வசனத்தை வைத்து நம்ம 2-3 நிமிடங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இதுல உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திடப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, பெயர் சொல்லி அழைக்கிறவர் மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஒரு ஆலோசனை கர்த்தராக நான் பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இதே ஆண்டவர் இதே பேதுருவுக்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனை என்ன தெரியுமா? நீங்கள் ஆழத்திலே போய் வலைகளை போடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, காலியான படகு, ஒரு மீன்கள் கூட இல்லை, வலைகள் காலியா இருக்கிறது. அந்த நேரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார், ஆழத்துல போய் வலைகளை போடுங்கள். அதே போல அவர்கள் வலைகளை போட்டார்கள். அவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்துல, ஆண்டவரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனா ஒன்னும் கிடைக்கல, ஆனா இப்ப நீங்க ஆலோசனை கொடுக்கிறீங்களே, அந்த வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லி போட்ட பொழுது வலை கிழியத்தக்கதாக மீன்களால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்த பிறகு அதே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, அந்த ஆழத்துல நீ அன்னைக்கு போட்டாய், நிறைய மீன்கள் வந்தது, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், வலது புறமாக போடு என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்த பொழுது, ரைட் சைட்ல போடு, அந்த படவுக்கு, அந்த போட்டுக்கு வலது பக்கத்துல போடு என்று சொன்ன பொழுது அப்பொழுதும் நிறைய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில ஒருவேளை பொருளாதாரத்துல அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று நினைக்கிற ஒரு நிலைமையில நீங்க ஒருவேளை இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்ய நான் ஆவலா இருக்கிறேன், நீங்க பேசுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க ஆலோசனைக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சரியான ஆலோசனையை அவர் கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். சங்கீதத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உயிர் தெழுந்த ஆண்டவரே, ஆண்டவரே, ஆதியிலேயும் நீங்க ஆண்டவரே ஆலோசனை கொடுத்தி, சங்கீதக்காரனுக்கும் ஆலோசனை கொடுத்தி, ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரை எங்களுக்கும் நீர் ஆலோசனை கொடுத்து எங்களை நேர்வழியாய் நடத்துங்க, நித்திய பாதையில நடத்துங்க, உமக்கு பிரியமான வழியில நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவுக்கு முதல்ல அவரை பிடிக்கும் பொழுதும் ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்க ஆழத்துல போய் படகுல வலைகளை போடுங்கள். அப்புறம் இப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க ரைட் சைட்ல, அதாவது வலது புறமாக படகுவின் வலது புறமாக வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் நிறைய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். ஆமேன். ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை யோசிக்கும் பொழுது இங்கெல்லாம் பார்க்கிறோம், திரளான மீன்கள், வலை கிழியத்தக்க வலை கிழியாத அளவுக்கும் நிறைய மீன்களை பிடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அழகாய் ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு காரியம், ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது இதே பேதுருக்கிட்ட ஒரு முறை ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா நீ வலையை போட்டு நிறைய மீன்களை பிடித்தாய், இப்போ நமக்கு வரி பணம் கட்டணும், உனக்கும் எனக்கும் வரி பணம் கட்டணும், அதனால நீ போய் கடலுக்கு போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா. அப்ப நான் யோசித்தேன், இவர் தூண்டில் போட பழக்கம் உள்ளவரா இல்லையா தெரியாது. ஏன்னா வலையை போட்டே அவருக்கு பழக்கம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்த பொழுது கரெக்டா அவர் தூண்டில் போட்டார். அந்த தூண்டில் போடும் பொழுதே அவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அந்த மீனுடைய வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அந்த வெள்ளிப்பணத்தை கொண்டு போய் விற்று உனக்கும் எனக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கும் வரி பணத்தை செலுத்து என்று சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்தேன், பேதுருவை பார்த்து நீ போய் வலைய போட்டு மீன் பிடி என்று இந்த இடத்துல சொல்லி இருக்கலாம், அல்லது தூண்டில் போடு என்று சொன்ன உடனே இந்த பேதுரு நினைச்சிருக்கலாம், எனக்கு வலை தானே போட தெரியும், நான் போய் வலையை போடுகிறேன் அப்படி சொல்லி வலையை போடல, அவர் தூண்டில் தான் போட்டார். ஏன் ஆண்டவர் தூண்டில் போட சொன்னார் இந்த இடத்துல, வலையை வீசுன்னு சொல்லல? அப்படி யோசித்து பார்த்த பொழுது எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, வலையை போட்டிருந்தா இந்த ரெண்டு சம்பவத்திலும் வந்த மாதிரி நிறைய திரளான மீன்கள் வந்திருக்கும். அந்த எந்த மீன் வாயில வெள்ளி பணம் இருக்குன்னு பேதுருக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு மீனா எடுத்து எடுத்து வெட்டி 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 பார்த்து வேஸ்ட் ஆயிருக்கும், டைம் வேஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, போய் தூண்டில் போடு, அந்த தூண்டில் போடும்போது கரெக்டா ஒரே ஒரு மீன் தான் மாட்டும்படி செய்வேன், அந்த மீன் வாயில தான் வெள்ளிப்பணம் இருக்கும் என்று கரெக்டா கர்த்தர் டைரக்ட் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் மிக சிறந்த கவுன்சிலர். ஆமே. உலகத்துல நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு ஆலோசகர்களை வைக்கிறாங்க. இந்த கம்பெனியை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போவது, ஒருவேளை கொஞ்சம் டிராபேக்ஸ் இருந்துச்சுன்னா இது எப்படி செட்ரேட் பண்ணுவது, எப்படி இந்த நஷ்டங்களை லாபமாய் மாற்றுவது, அவங்க நிறைய ஆலோசகர்களை வைக்கிறாங்க. நம்முடைய சிஎம், அதாவது கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் கூட அவர்களுக்கென்று ஃபினான்ஷியல் கவுன்சிலர்ஸ் வைத்திருக்கிறாங்க, நலத்திட்டத்துக்காக ஆலோசகர்கள் வைத்திருக்கிறாங்க. இப்படி நிறைய ஆலோசகர்களை வைத்து அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊழியத்துல கூட சில ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்களும் இருக்காங்க, கீழே விழத்தள்ளுகிற ஆலோசனை கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அகித்தோப்பேல் மாதிரி தவறான ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள் கூட இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் எப்படின்னா, சில சமயங்கள்ல நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, சில சமயங்கள்ல அந்த நல்ல ஆலோசனையே அது தவறான அகித்தோப்பேலின் ஆலோசனையாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சரியான ஆலோசனை கொடுக்கிறவர், சரியான நேரத்துல சரியான ஆலோசனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இன்றைக்கும் எனக்காக ஜீவிக்கிறீங்களே, என் கூட பேசுங்க, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க, எனக்கு கற்றுத்தாங்க, நீங்க நான் என்ன செய்யணும் சொல்லித்தாங்க என்று நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள்ல நாங்க டிராவல் பண்ணி போய்கொண்டு இருக்கும் பொழுது நான் நிறைய நேரம் அனுபவித்திருக்கிறேன். நிறைய நேரத்துல ஒரு ரூட்ல போயிட்டே இருப்போம். அப்ப திடீர்னு பிரதர் சொல்லுவாங்க, நம்ம டிரைவ் பண்ணுகிற தம்பியை பார்த்து சொல்லுவாங்க,
நீ இந்த பக்கமாக போகாத, லெஃப்டில் போ, இப்படிப்பட்ட ரோடு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில சமயங்களில் நாங்களே சொல்லுவோம், இந்த ரோடு தானே பக்கம், இப்படி போனால் பக்கம் தானே, சரி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அப்படி போங்க, அவங்க சொல்லி கீழ்ப்படியாமல் சரி போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூட் எடுத்து போனால் அங்கே ஏதாவது டிராஃபிக் இருக்கும், இல்லைன்னா அங்கே ஏதாவது பள்ளம் வெட்டி போட்டிருப்பாங்க. திரும்பவும் நாங்கள் டைவர்ஷன் வழியாக திரும்பி வந்து அந்த ரூட்டை தான் போகிற மாதிரி இருக்கும். அநேக நேரங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் சில சமயங்கள் இந்த ரூட்டில் போன்னு சொல்லும்போது அவங்க கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க தம்பிமார். அப்போ கரெக்டாக போனால் அதில் என்ன நடந்துச்சு, அங்கே என்ன ரோட்டில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் போயிடுவோம். ஆனால் நிறைய நேரங்களில் கீழ்ப்படியாமல் தவறான ரூட் எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம். நிறைய டைம் வேஸ்ட் ஆகியிருக்கிறதை நாங்கள் பார்த்துருக்குறோம். உண்மையிலே இப்போ சகோதரர் சொல்லுவாங்க, என் இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நான் சொல்கிறேன், அதனால நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறார் என்று சொல்லுவாங்க. உண்மையிலே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அநேக நேரங்களில் சிலரோடு பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். நான் அனுபவித்திருக்கிறேன். சில சமயங்களில் சிலருடைய முகத்தை காட்டிக்கொண்டே இருப்பார். அவங்களுக்கு நீ ஃபோன் பண்ணு, அவங்களோடு கூட பேசுன்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு டைம் இருக்காது, அதனால ஊழியத்தை நான் மறந்துடுவேன், தூங்கிடுவேன். அப்புறம் தூங்கும் போது ஞாபகம் வரும். அப்போது அந்த டைம் பார்த்தா 10 மணி 11 மணி அவங்க தூங்கியிருப்பாங்களே. அடுத்த நாள் பார்த்தா காலையில் ஊழியம், இப்படியே ஓடிடுவோம். கொஞ்ச நாளைக்குள்ளே பார்த்தா அவங்க மரித்து போனாங்கங்கிற நியூஸ் வரும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆண்டவர் உணர்த்தினாரே, கொஞ்சம் பேசி இருந்தா, ஒரு 2 வார்த்தை பேசி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுண்டு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட பரிசுத்த ஆவியானவர் சில சமயங்கள்ல இப்படிப்பட்ட உள் உணர்வு மூலமா பேசி இருக்கிறார் இல்லையா? சில சமயம் ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார், சில சமயம் பைபிள் வாசிக்கும் போது பேசுவார், சில சமயம் ஜெபிக்கும் போது பேசுவார், சில சமயம் தூக்கத்துல பேசுவார், சில சமயம் கனவு மூலமா பேசுவார், சொப்பனம் மூலமா. எந்த காரியம் ஆண்டவர் பேசினாலும் நீங்க உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, அது ஆண்டவருடைய ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு நீங்க அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நிறைய தவறுகள், நிறைய போராட்டங்கள், நிறைய அசம்பாவிதங்களை நம்ம தவிர்க்க அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உயிர்த்தெழுந்த தெய்வமே, இன்றைக்கு நீங்க எனக்கு தேவையான ஆலோசனை கொடுங்க, என் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை கொடுங்க. அன்றைக்கு எப்படி பேதுருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தீங்களோ அதே போல எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமீபத்தில் நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். 2 நாளைக்கு முன்பாக நினைக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நிறைய நேரம் அதை வாசித்து இருக்கிறோம். குறிப்பாக கல்யாண வீடுகளில் மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக உறவினர்கள் ஊழியக்காரர்கள் அந்த வார்த்தையை வைத்து பேசினார்கள். எங்களுடைய திருமணத்தில் கூட ஒரு ஊழியக்கார், என்னுடைய உறவினரான ஊழியக்கார், இப்பொழுது அவங்க இல்லை, பாஸ்கர் ஐயா அவர்கள், ரெவரண்ட் பாஸ்கர் அவர்கள் சர்ச்சில் அவங்க தேவ செய்தியை கொடுத்த பொழுது இதே யோவான் 2ஆம் அதிகாரத்தை வைத்து தான் அவங்க ஆலோசனை கொடுத்தார்கள். குறைவுகள் வரும்பொழுது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன குறைவு வராதுன்னு கிடையாது, குறைவு வரும்பொழுது ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று அவங்க சொன்னாங்க. இதை வைத்து நிறைய செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களையே சொன்னா நிறைய வசனத்தை வாசிப்பீங்க இல்லையா? சமீபத்தில் நான் வாசித்த பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு திராட்சரசம் குறைவுபட்ட சம்பவம் வந்தது. அந்த திராட்சரசம் குறைவுபட்டது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். 4ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஆமேன். இந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. அப்ப நான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நான் இன்னைக்கு அந்த இடத்துல நான் என்னை வைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த சில காரியங்கள் குறைவுபட்டு இருக்கிறது,
சில காரியங்கள் எனக்கு சமாதானம் குறைவுபடுகிறது, வேதனையா இருக்கிறது. அப்ப நான் ஆண்டவரை உங்களிடத்துல சொல்லும்போது நீங்க இதே வார்த்தை ஒருவேளை சொல்றீங்களா? என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றீங்களா? ஓகே ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து வாசித்து கொண்டிருந்த பொழுது அந்த வசனத்துல 7ஆம் வசனம் என்னுடைய இருதயத்தை தொட்டது. 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆமென். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். நான் அப்படியே ஒரு வசனமாக ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே என்னோடு கூட இன்னைக்கு நீங்க பேசுங்கப்பா என்று நான் கேட்டேன். எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பா சில குறைவுகள் நிறைவாவதற்கு எனக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருந்த அந்த நேரத்துல இந்த வசனம் என்னை டச் பண்ணினது. நான் திரும்ப 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 வாசித்த பொழுது என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனை தெரியுமா? ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அப்பொழுது அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினார்கள், அவர்களை முழுவதுமாக நிரப்பினார்கள் என்று அந்த வசனத்தை வாசித்த பொழுது நான் நின்று ஆண்டவரிடத்துல கேட்டேன், அப்பா இதுல இருந்து என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? எனக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? நீங்க சொல்லுங்க ஏசப்பா என்று சொல்லி நான் அப்படியே ஆண்டவரிடத்துல அப்படியே ஆவில நிரம்பி ஆண்டவரிடத்துல நான் கேட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரின் உள்ளத்துல போட்டார். என்ன தெரியுமா? ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கள். அவர்கள் தண்ணீரை முழுவதும் நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினார்கள் என்று சொன்ன பொழுது தண்ணீர் எதற்கு அடையாளம்? தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஆமென். குறைவுகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சமாதானம் குறைவுபடும் பொழுது நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜாடியில தண்ணீரை நிரப்பணும், நிரப்பணும். சொன்ன பிறகு அந்த வேலைக்காரர்கள் கேள்வி கேட்கல, அவங்க நிறைய நிரப்பினாங்க. பாதி நிரப்பல, கொஞ்சம் நிரப்பல. அவங்க ஆண்டவர் சொன்னாரு நிரப்புங்கன்னு தான் சொன்னாரு, ஃபுல்லா நிரப்புங்கன்னு கூட சொல்லல. ஆனா அவங்க நிறைய நிரப்புனாங்க இல்லையா? அதே மாதிரி ஆவியில ஃபுல்லா நிரம்பணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப நான் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க 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 என்னுடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் நிரப்பியது. ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். அந்த நிரம்பி வழிகிற அபிஷேகத்தோடு கூட என்னுடைய வேலையை, ஊழியத்தை செய்வதற்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஸோ இந்த ஆலோசனை நான் உங்களுக்கு எப்படியாவது நான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு அந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த ஆலோசனை எனக்கு உங்களுக்கு சொல்லும்படி என்னுடைய உள்ளத்துல உணர்த்தினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது ஒன்று, இந்த தண்ணீர் ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது இல்லையா? அன்னைக்கு சமாரியா ஸ்திரீ இடத்திலே வந்து எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடு என்று சொன்ன பொழுது, நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறது என்று சொல்லி அது ரட்சிப்பின் ஊற்றை குறித்து கர்த்தர் சொன்னார். அவள் பாவத்தில் இருந்த ஒரு பெண், ஆகவே அவளுக்கு தேவை ரட்சிப்பு. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என் வீட்டுல வருகிற குறைவுக்கு காரணமே என்னுடைய ரட்சிப்பு குறைவுதான், என்னை ரட்சியும் ஆண்டவரே. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால், ஆண்டவர் அடிக்கடி நான் பாவம் செய்கிறேன், என்னை நிரப்புங்க, உங்களுடைய ரட்சிப்புங்கிற தண்ணீரால என் உள்ளத்தை நிரப்புங்க என்று சொல்லுங்க. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. தண்ணீர் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது என்று யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், தண்ணீர் குடிக்க கடவன் என்று சொல்லி இருக்கிற அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல தாகத்தோடு கேளுங்க, தண்ணீரால் நிரப்புங்கப்பான்னு கேளுங்க, அபிஷேகத்தால் நிரப்புவார். அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பிறகு அடிக்கடி 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 நீங்க தான் நிரம்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பவுலை பார்த்து, இந்த பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நான் உண்மையில் என் கைகளை வைத்த பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாயே, அந்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு என்று சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி நிரப்பணும், எழுப்பணும். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இன்னும் அபிஷேகத்தினால நீங்க நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுடைய பாத்திரம் நிரம்பி 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 வழியும். அப்படிப்பட்ட அபிஷேகத்துல நீங்க நிரம்பி ஜெபிக்கும் பொழுது
நிரம்பி ஜெபிக்கும் பொழுது எல்லா குறைவுகளும் நிறைவாகும். எல்லா குறைவுகளும் நிறைவாகும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அந்த இடத்துல பார்க்கிறோம், முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ஆசீர்வாதமாய் இருந்தது, இனிப்பாய் இருந்தது, சுவையாய் இருந்தது. ஹல்லேலூயா. மகிமை வெளிப்பட்டது அந்த கல்யாண வீட்டில. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க, நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட இனி வருகிற வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இது ஆண்டவருடைய ஆலோசனை. கர்த்தர் அன்றைக்கு வேலைக்காரர்களுக்கு கொடுத்த ஆலோசனை தான் அது. ஆமேன். இங்க தண்ணீரால நிரப்புங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க காத்து கொள்ளுங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் குறைவுபட்டு இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில இருந்த அதே சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. அபிஷேகம் பெற்ற அந்த டே 1 அந்த நாளில நான் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. அபிஷேகம் பெற்ற அந்த நாளை நான் திரும்பி பார்க்கிறேன். எவ்வளவு சந்தோஷம். வாயில வார்த்தை அபிஷேகம் அந்நிய பாஷை வந்துட்டே இருந்துச்சு. ஸ்டாப் பண்ணவே முடியலையே. அதே அபிஷேகத்தால நிரப்பப்படுங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. ஆமென். நிச்சயமாகவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார். என்ன குறைவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி இருக்கட்டும். பாத்திரம் மட்டும் குறைவா இருக்கக்கூடாது, அபிஷேகம் குறையக்கூடாது. நீங்க நிரம்பிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகத்துல நிரப்பின ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது, சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இங்கேயும் ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊற்று என்று சொல்லுகிற ஒரு ஆலோசனையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஏழை பெண், அதாவது தீர்க்கதரிசியுடைய மனைவிதான், ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில குறைவு இருந்தது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நானும் ஊழியம் செய்யறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறதே. நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் குறைவுகள் நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த குறைவுகளை இந்த தீர்க்கதரிசியின் மனைவி ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாள். அதாவது எலிசா தீர்க்கதரிசி இடத்துல கொண்டு வந்ததற்கு காரணம், அவரிடத்துல தேவனுடைய வார்த்தை உண்டு என்று கொண்டு வந்த பொழுது அவளுக்கென்று ஒரு ஆலோசனை வந்தது. அந்த ஆலோசனை தான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ, அப்ப அவ சொல்லுகிறா, கொஞ்சம் எண்ணெய், அந்த எண்ணெயை ஊற்று, அந்த எண்ணெயை ஊற்று. ஹல்லேலூயா. திரும்பவும் அதேதான், எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு நான் ஆலோசனையா சொல்றேன், கர்த்தருடைய ஆலோசனையை சொல்றேன். நீங்க உங்களுடைய பாத்திரம் எண்ணெயினால நிரப்பப்படட்டும், அபிஷேகத்தினால நிரப்பப்படட்டும், நிரம்பி நிரம்பி வழியட்டும். உங்களுடைய பாத்திரத்துல நிரம்பி வழிந்த அந்த அபிஷேகம் மற்ற பாத்திரங்களை தேடி போகட்டும், காலியான பாத்திரங்களை தேடி போகட்டும். யாரெல்லாம் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் அபிஷேகம் பெறாம இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை கர்த்தர் மாற்றி போடுவார், குறைவுகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை கொடுப்பார். ஆனா அந்த ஆலோசனை நம்முடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஆமென். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்புறம் பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த சூழ்நிலையில எனக்கு இந்த ஆலோசனை தாங்கப்பா நீங்க ஆண்டவரை நோக்கி கேட்டா அவர் உங்களுக்கு
ஒரு ஆலோசனை கொடுப்பார். இன்னைக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணினாங்க. பயங்கரமான சூழ்நிலை, குடும்பத்துல பிரச்சனை, கணவர் குடிகாரர். அப்ப அவர் பயங்கரமான சந்தேகப்படுகிற ஒரு மனிதர். ரொம்ப இவங்க இந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு நேற்றைய தினத்திலே நினைக்கிறேன் மெசேஜில் அவங்க ஆண்டவரை பார்த்து கேட்டாங்களாம், என்கிட்ட நீங்கள் பேசுங்கப்பான்னு கேட்டாங்களாம். அப்போ சகோதரர் மூலமாக ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் விசாரியுங்க. நேற்று அல்லது முந்தின நாளா தெரியல, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரியுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அந்த வார்த்தை சகோதரிக்கு நேராக வந்திருக்கிறது. எனக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்துட்டார். அப்போ நான் விசாரித்த பொழுது ஆண்டவர் குறை உன்னிடத்தில் இருக்கிறது என்று எனக்கு சில குறைவுகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார், சுட்டி காட்டினார். அதற்காக நான் இப்போ ஜெபிக்கிறேன் சகோதரி என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இல்லையா? இப்போ நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா இந்த பிரச்சனைக்கு நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரே, உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பேதுருக்கு வலதுபுறமாக வலையை போடு என்று சொன்ன தெய்வம் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். வேலைக்காரரை பார்த்து தண்ணீரால் நிரப்புன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆமென். அந்த ஏழை விதவைக்கு பாத்திரத்தை வாங்கி, பக்கத்து வீட்டுல பாத்திரத்தை வாங்கி எண்ணெயால் நிரப்பு என்று சொன்னது போல உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஆவியில நிரம்பணுமா, மற்றவங்களுக்கு உண்மை பற்றி நாங்க சொல்லணுமா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையை நான் திருத்தி கொள்ளணுமா, என்னென்ன காரியம் நான் செய்யணும், இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் எங்களுக்கு கண்ணுக்கு நான் பார்க்காவிட்டாலும் நிறைய பேர் சொல்லுகிற காரியம், இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க ஏசப்பா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? யோசுவா 4:8. யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து, கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவிலே எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமந்திருக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்திலே சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். 17ஆம் வசனம். 17. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானில் நடுவிலே தண்ணீர் அல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான ஆலோசனையை நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்ன ஆலோசனையை பாருங்களேன். எல்லாரும் நிற்கணும். ஆனா முதல்ல உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் போகணும். அவங்க எப்படி போகணும்? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் அந்த யோர்தான்ல நிற்க வேண்டும். எது வரைக்கும் நிற்கணும்? கடைசி மனிதர் வரைக்கும், கடந்து போகிற வரைக்கும் அவர்கள் நிற்கணும் என்று கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனையின் படியே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான்ல நின்ற பொழுது தண்ணீர் பிளந்தது, தண்ணீரற்ற உலர்ந்த தரையாக மாறினது. இவர்கள் நிற்கிற வரைக்கும், ஆசாரியர்கள் நிற்கிற வரைக்கும் அந்த தண்ணீர் மூடல, உலர்ந்த தரையாய் இருந்தது. அதன் வழியாக எல்லா மக்களும், பல லட்சம் மக்கள் கடந்து போனார்கள். மிருக ஜீவன்கள் கடந்து போனது, எல்லாமே கடந்து போனார்கள். இந்த ஆசாரியர்கள் அந்த காலை எடுத்து கரையில வைத்த பொழுது மறுபடியும் யோர்தான் கரை புரண்டு ஓடியது. ஆமென். இந்த வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின பொழுது ஒரே ஒரு வார்த்தை, சகல ஜனங்களும் கடந்து போகும் மட்டும் யோர்தான்ல நிற்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பாருங்க, ஆலோசனை பாருங்க. ஜனங்கள் கடந்து போகணும்னா
இந்த யோர்தானை கடக்கணும்னா கரையில ஆசாரியர்கள் நிற்கணும். ஆமென், ஹalleluya. அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கென்று ஆசாரிய அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி அவர் உயிரோடு எழும்பினதுனால உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். தமது இரத்தத்தினாலே உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் தான் ஆசாரியர்கள். நம்முடைய குடும்பத்துக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆசாரியர்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு இப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களே, நீங்கள் ஆசாரியர்கள். என்னுடைய குடும்பத்துக்கு நாங்கள் ஆசாரியர்கள். அப்ப இந்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சகல ஜனங்களும் இந்த யோர்தான் ஆகிய இந்த உலக ஓட்டத்தை கடக்கும் வரைக்கும், இந்த உலக பாடுகளை கடக்கிற வரைக்கும், இந்த பிரச்சனைகளை கடந்து வருகிற வரைக்கும், முன்பாக இருக்கிற அந்த கானான் தேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நிற்கணும். ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய ஆலோசனை நிற்கணும். இன்னைக்கு பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, பாடுகள் வரும்போது நிற்க முடியல. பாடுகள் வரும்போது குடும்பத்துக்காக தேவ சமூகத்துல நிற்க முடியலையே. தூக்கம் வந்துருது, உலக காரியங்கள் வந்துருது. உலக ஆசா பாசங்களுக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு காரியத்துக்கோ போகணும்னா ஓட முடியுது. ஆனா மிட் நைட் பிரேயர் பண்ணணும்னா நமக்கு தூக்கம் வருதே. நம்ம ஜெபிக்கணும்னா நிற்க முடியலையே. பிரச்சனைகள் வரும்போது அழத்தெருது, ஆனா நிற்க முடியலையே. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? பிரச்சனைகள் நடுவுல நிற்கணும். ஆமென். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம தேசத்துக்காக, நம்முடைய சபைகளுக்காக யார் நிற்கணும்? ஆசாரியர்கள் நிற்கணும். யாரெல்லாம் நான் தான் ஆசாரியன் நினைக்கிறீங்களோ, நான் தான் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஆசாரியன் நினைக்கிறீங்களோ, நீங்க நில்லுங்க. எங்க நிற்கணும்? யோர்தான் ஓரத்துல அந்த தண்ணியில நில்லுங்க. அது கரை புரண்டு வர்றது போலதான் இருக்கும். ஆனா நீங்க நின்னுட்டீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நின்னுட்டீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு நின்னுட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நின்னுட்டீங்கன்னா, கர்த்தருடைய அபிஷேகம், அதாவது ஆசாரியர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த அபிஷேகத்துல நின்னுட்டீங்கன்னா, தேவ பிரசன்னத்துல நின்னுட்டீங்கன்னா, யோர்தான் கரை புரண்டு ஓடுவது நின்று உங்களுக்கான வழி திறக்கப்படும். உங்களுடைய குடும்பத்துக்கான வழி திறக்கப்படும். உங்களுடைய குடும்பத்துக்கான ஆசீர்வாதங்களை உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அனைவரும் கடந்து தீரு மட்டும் நீங்க நிற்கணும். இதுதான் தேவனுடைய ஆலோசனை. ஆமென், ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பார். நமக்கு நல்லா தெரியும், தாவீதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆலோசனை. இப்படி போ, முசுக்கட்டை செடி வழியா போ, அந்த முசுக்கட்டை செடி நுனியில இரைச்சல் வரும்போது நீ புறப்பட்டு போ, யுத்தத்துக்கு போ. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக அந்த ஆகானை கண்டுபிடி. நீ கண்டுபிடிச்சாதான் ஆயி பட்டணத்துல வெற்றி பெற முடியும். அதை சுட்டெரித்து போடு. ஆலோசனை கொடுக்கிறார். எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அங்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ எரிகோவை சுற்றி வா 7 நாள், 7வது நாள் 7 முறை சுற்றி வா. நல்ல எக்காலத்தை ஊதி நீங்கள் சத்தமிடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். இப்படி நிறைய காரியங்கள். யோசபாத் ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது நீங்க துதியுங்கள். துதிக்கும் பொழுது சத்துருக்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுவார்கள். இப்படி வேதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு மனிதர்களுக்கு சொல்யூஷன் ஆண்டவருடைய ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை, வெவ்வேறு சிச்சுவேஷனுக்கு வெவ்வேறு விதமான ஆலோசனை, வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு ஆலோசனை, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை. நம்முடைய ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல இடைப்படுகிறவர். தனிப்பட்ட மனிதனோடு தனித்தனியாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். நேற்று செஞ்ச மாதிரி இன்னைக்கு செய்ய மாட்டார், இன்னைக்கு செஞ்ச மாதிரி நாளைக்கு செய்ய மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கணும். ஏன் ஆண்டவர் ஒரே விதத்துல கிரியை செய்ய மாட்டார்னா, ஒரே சொல்யூஷன் தான் அப்படின்னா நம்ம ஏன் ஆண்டவரிடத்துல போக போறோம்? ஆண்டவருடைய வசனத்தை ஏன் வாசிக்க போறோம்? ஏன் பிரச்சனை வரும்போது ஆண்டவரிடத்துல கேட்க போறோம்? நேற்று இப்படி பண்ணின பொழுது இது அற்புதம் நடந்துச்சு இல்ல, இன்னைக்கும் இதே மாதிரி பண்றேன் அப்படின்னு நம்ம கிரியை செஞ்சிரோமே. அதனாலதான்
ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு நாளுக்கும் வித்தியாச விதமான ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. நான் வெறுமனே ஆலோசனை கொடுக்கிறவர்னு சொல்லிட்டு போறதுக்கு வரல. அந்த ஆலோசனை கொடுக்கிற தேவனுடைய பாதத்துல நிக்கணும். யோசுவா காத்திருந்தார். ஆண்டவரே, நான் எப்படி போவது, எப்படி யுத்தம் பண்ணுவது, எப்படி யோர்தானை கடப்பது? தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தாங்க. வார்த்தை வந்தது. ஆயி பட்டணத்திலே தோல்வி வந்த பொழுது அவன் ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி சாம்பல்ல கிடந்தான். அவனுக்கு ஆலோசனை வந்தது. ஆமே, தாவீது ராஜா கேட்கிறார், ஆண்டவரே இந்த தண்டை பின் தொடரலாமா விசாரிக்கிறார். ஆலோசனை வந்தது. ஹல்லேலூயா. யோசபாத் ஜனங்கள் எல்லாரோடு கூட நிற்கிறார், உபவாசத்தோடு நிற்கிறார். அங்க ஆலோசனை வருகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. நெகேமியா துக்கிக்கிறார், அவருக்கு ஆலோசனை வருகிறது, நீதான்ப்பா அலங்கத்தை கட்டணும். மொர்தெகாய் தேவனுடைய சமூகத்திலே அழுகிறார், அவருக்கு ஆலோசனை வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க தேவ சமூகத்துல போய் நிற்காத வரைக்கும் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்காது. மரியாள் தேவனுடைய பாதத்துல வந்து ஆண்டவர் தன்னுடைய மகனா இருந்தாலும் குறைவு இருக்கிறதுன்னு சொன்னதுனாலதான் அந்த ஆலோசனை கிடைத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு இந்த சம்பவத்துல இருந்து தெரிகிறது ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஆனாலும் இதுவரைக்கும் நம்முடைய சமூகத்துல காத்திருக்கல, பேதுருவை போல பின்வாங்கி போயிட்டே எனக்கும் ஆலோசனை கொடுப்பீரா அப்படின்னா, பின்வாங்கி போன உங்களுக்கு கூட ஆலோசனை கொடுக்க அவர் வல்லவர். அன்றைக்கு பேதுரு பின்வாங்கி போனாலும் ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்த பொழுது மனம் கசந்து அழுததுனாலதான் தொடர்ந்து கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் நிறைய நேரங்கள்ல தவறிட்டேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டேன், அபிஷேகத்தை இழந்துட்டேன், உம்முடைய வசனத்தை வாசிக்கல, உம்மிடத்துல ஜெபிக்கல, உம்மிடத்துல விசாரிக்கல, உம்மிடத்துல காத்திருக்கல, இந்த காரியத்துக்கு உம்முடைய சித்தத்தை நான் அறியல. ஆனாலும் இன்னைக்கு உம்முடைய சமூகத்துல வருகிறேன் அப்பா, என்னை மன்னித்து எனக்கு ஆலோசனை கொடுங்க, இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு வழியை திறங்க, இந்த போராட்டத்துல என்னை தப்புவீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைக்காரராய் இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரை எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, என்னுடைய பாத்திரத்தை நிரப்புங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்புங்க, ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு கேளுங்க. இன்னும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும், என்ன செய்யணும், எனக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரேன்னு கேளுங்க. அருமையான ஃபாதர் பாடுகிற பாடல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரேங்கிற பாடல். இதெல்லாம் நீங்க அடிக்கடி பாடுங்க. ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். இப்ப அந்த பாடலை ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி நீங்க ஆவியானவரை பார்த்து பாட போறீங்க. அது ஒரு ஜெபமா பாடுங்க, ஜெபமா பாடுங்க. எங்களை வழி நடத்துங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா, எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடலாமா? எல்லாரும் பாடலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தார் ஆவியானவரே. எல்லாம் சொல்லுங்க, அப்பாவை பார்த்து கேளுங்க. எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தாரும்
செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சொல்லுவோமா? உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் ஆவியானவரை பார்த்து, அப்பா எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பான்னு சொல்லுங்க. மிகுந்த உபத்திரவம், மிகுந்த போராட்டம், குறைவுகள் மத்தியில நீங்க இருக்கிறீங்களே, ஆவியானவர் இப்போ உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையில, இவ்வளவு லட்சம் கடன் பிரச்சனையில, இவ்வளவு தேவைகள் மத்தியில நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பா. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு விசேஷத்தை அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரை அபிஷேகத்தை பெறாதவங்க நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லுங்க, எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க, எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தண்ணீரால நிரப்பப்பட்ட பொழுது ஹல்லேலூயா, அங்கு அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதே. இன்றைக்கு அதே அபிஷேகம், அதே வல்லமை இன்றைக்கு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குறைவுகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகம், பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிற அபிஷேகம், ஒரு தைரியமாய் நம்மை நிறுத்துகிற அபிஷேகம், யாரிடத்துல என்ன பேசணும் சொல்லி கொடுக்கிற அபிஷேகம், சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற ஒரு அபிஷேகம், சத்ருவின் கிரியைகளை அடையாளம் காண்கிற ஒரு வல்லமை இப்பொழுது 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 இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க, உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்வதுன்னு கேக்குறாங்களே, அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா, ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. தேவ மனிதர்களுக்கு ஆலோசனை கொடுத்த தெய்வமே, இன்னைக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, ஆலோசனை கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா, நடத்துங்கப்பா. உங்க விருப்பம் இல்லாத பாதைகளை நீங்களே அடைச்சிருங்க. உம்முடைய சித்தம் மாத்திரம் திறக்கப்படுவதாக. ஓராபா சந்தல பௌரிகலபா. அப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல என்ன சூஸ் பண்ணணும், என்ன நடக்கணும் கற்றுக் கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல எப்படி நடக்கணும் கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க வழிகாட்டுங்கப்பா, ஆலோசனை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் வழி இதுவே, இதுல நடங்கிற சத்தம் நம்முடைய பிள்ளைகள் காதுகள்ல விழட்டும் அப்பா. குறிப்பாக வாலிபர்கள் காதுகள்ல விழட்டும் ஐயா. அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போட்டு நீங்க நம்முடைய பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்துங்க ராஜா. நித்திய வழியில நடத்துங்கப்பா, உமக்கு பிரியமான வழியில நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. பெற்றோருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு சரியான ஆலோசனை கொடுங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்பா, வேண்டாம் ஆண்டவரே. குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. கணவனிடத்துல எப்படி நடப்பது, கணவர்களுக்கு மனைவி எப்படி நடத்துவது, பெற்றோருக்கு பிள்ளைகளை எப்படி நடத்துவது, ஆண்டவரே கற்றுக் கொடுங்க.
ஆலோசனை கொடுங்கப்பா, ஆலோசனை கொடுங்கப்பா. ஹalleluya. ஓரா பால ஷபலபா. சத்ருவின் கிரியைகளை எதிர்த்து நிற்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே நடத்துங்க, ஆவியானவரே நடத்துங்க. யார் யாரெல்லாம் இந்த காரியத்துல எனக்கு ஆலோசனை வேணும்னு எப்பெல்லாம் கேட்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய ஆலோசனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலோசனையின் தெய்வமே, உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சத்ருவின் கண்ணியிலிருந்து விடுதலை அடையும்படி அப்பா நல்ல ஆலோசனை கொடுங்க. நீங்க எங்களுக்கு நல்ல ஆலோசனைக்காரராய் இருங்க. நல்ல ஆலோசனைக்காரர்கள் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அகித்தோப்பேல் போன்ற தவறான ஆலோசகர்கள், ஆண்டவரே சுரேஷ் போன்ற தவறான ஆலோசகர்கள், யோபு மனைவி போன்ற ஆலோசகர்களை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு அகற்றி போடுங்கப்பா, பைத்தியமாக்கி போடுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அபிஷேகத்துல நிரப்புங்க ஆண்டவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகளை எல்லாம் அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க. ஆலோசனை கொடுத்து நடத்துங்க. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணை நிற்க நிற்க பலன் வேண்டுமே. எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார், தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? இரவு நேரத்துல ஒரு 5 நிமிடமாவது முழங்காலையோ நின்றோ கரங்களை உயர்த்தி உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. இயேசு சந்திக்கிறார் ஊழியக்காரர்களாய் எங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இன்னைக்கு முழுசும் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya.